ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் சேனல். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் தெரியுதா? கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்டியான ஈஸியாக வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு சங்கரா ஃபிஷ் குழம்பு தாங்க. மீன் குழம்பு. நாங்கள் செய்கிற சமையல் எல்லாமே ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வரோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சங்கரா மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோவுக்கு சங்கரா மீன் வாங்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் 3 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், 12 பல்லு பூண்டு, 4 சின்ன தக்காளியை கையாலே நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு ஆட் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகே, கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் வச்சுக்கோங்க. கடாயில் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை. மீன் குழம்புக்கு கருவேப்பிலை சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். 12 பல்லு பூண்டை எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணலாம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணதும் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அது சும்மா ஒரு வாசனைக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். மீன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கையாலேயே நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் சின்ன தக்காளியை ஒரு 4 தக்காளியை கையாலே மசிச்சு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மசிச்சு சேர்க்கும்போது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் கெட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சுருண்டு தக்காளியே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்து தக்காளியே தெரியல பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஓகே, மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டில் ரெடி பண்ண மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வீட்டில் இருக்க மிளகாய்த்தூள். நெக்ஸ்ட்டு தனி மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோடையே நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் அதில் இறங்குற மாதிரி இதோடய சேர்த்து ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக பார்த்துட்டு உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்தால் தண்ணி ஊற்றிட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த அளவோடையே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசல், ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை நான் கரைச்சிட்டேன். ஊறிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த புளி கரைசலை கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கப் சேர்த்துக்கிறேன் நான். மீன் குழம்பு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக மீடியமாக இருக்கிற மாதிரி நான் வைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டேன்.
நான் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். கொதிக்க வச்சா தண்ணி அளவு கரெக்டாக கெட்டியாக வந்துடும். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். குழம்பும் நல்லா கெட்டி ஆகிடுச்சு. அதாவது இறக்குற போகிற நம்ம 3 மினிட்ஸ் முன்னாடி தான் மீன் சேர்க்கணும். ஓகேங்களா? நம்ம இப்போ எடுத்து கழுவி வச்சுருக்க சங்கரா மீனை சேர்த்துக்கலாம். மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. மீன் அந்த மசாலா எல்லாம் அந்த மீனில் இறங்கி மீன் வேகிற அளவுக்கு ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் மீனை போட்டு கொதிக்க வச்சா மீன் வந்து கரைஞ்சிரும் குழம்புலே. ஸோ மீன் குழம்பு எல்லாம் முள்ளாக ஆகிடும். ஸோ நீங்கள் கரெக்டாக கொதித்து இறக்குற டைம் ஒரு 3 மினிட்ஸ் முன்னாடி மீன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மீன்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், நான் காட்டுறேன். பாருங்கள், மீன் நல்லா வெந்திருக்கிறது தெரியுது. மீன் வெந்து மீனோட சாரெல்லாம் குழம்போடு சேர்ந்து மீன் குழம்பு வாசனையாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம மீன் குழம்பு இறக்கிக்கலாம், இறக்கி சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே அளவோட இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை இந்த சமையல் செய்யணும் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.